ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நான் ஒரு வாரமாக வீடியோ போடலை. அதுக்கு காரணம் என்னென்னா, பர்சனல் ரீசன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி நான் போஸ்ட்லேயே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சேனலில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணவே இல்லை. சும்மா ஒரு போஸ்ட்டில் போட்டுட்டு நான் வீடியோ போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு சிலர் போஸ்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இந்த கிளாரிஃபிகேஷன் எதுக்காகனா, நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இன்னொரு ஒரு சிலர் என்னோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால தான் நான் வீடியோ போடுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே ஒரு 2 தடவை நான் சொல்லியிருக்கேன். சும்மா விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணனால இதை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது. முழுசாக எதையுமே நான் தெரிஞ்சுக்கவும் இல்லை. சும்மா வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது 1000 ரீச் பண்ணதுமே என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு மானிட்டரைசேஷன் ஆன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றின எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியாது. அவங்க தான் வந்து எல்லாமே ஃபில் பண்ணாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிட்டாங்க. நானும் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. இப்படியே நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். சும்மா நான் கமெண்ட் பார்ப்பேன், லைக் போக தான் பார்ப்பேன், அவ்வளோதான் பார்ப்பேன். வேறு எதையும் நான் கவனிச்சதே இல்லை. ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யூடியூப்பில் வந்து மானிட்டரைசேஷன் ஆன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. நான் அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தனால அதை கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இதே மாதிரி ஆட் ஸ்டாப் ஆச்சு. அப்போ அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா ரேண்டமாக ஒரு அட்ரஸை கொடுத்துட்டேன். என் வீட்டு அட்ரஸ் தான், ஆனால் பின்கோடு எதுவுமே சரியாக கொடுக்கல. ஸோ அதே மாதிரி செகண்ட் டைம் கேட்டுச்சு, தேர்ட் டைம் கேட்டுச்சு. ஆக்சுவலி அதில் இருக்கிறதே 3 அட்டெம்ப்ட் தான். நான் 3 அட்டெம்ப்டையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் அட்டெம்ப்ட் முடிஞ்சு போச்சு. ஃபோர்த் அட்டெம்ப்ட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட இதை பற்றி நான் கேட்டிருந்தேன். அண்ட் யூடியூப்லேயும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி அட்ரஸ் மாற்றி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி மாற்றி கொடுத்தேன். ஆனாலும் 3 வாரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொரு ஆப்ஷன் மூலமாக மொத்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட் இருந்து, அதாவது எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு, ஃபஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட சேனல் நான் ரெக்கவர் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இப்போவும் பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் ஆன் ஆயிருச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஃபுல்லாக ப்ராசஸிங் ஆகி முடிக்கலை. இன்னும் ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன்லாம் வந்து இன்னும் நடந்து முடிக்கலை. அது வந்து வரும்போது சின்ன ஏதாவது மிஸ்டேக் வந்தால் திரும்பவும் என்னோட சேனல் வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வரைக்குமே என்னால் இப்போ வீடியோ போட முடியும். யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. 1 இயர் கழிச்சு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு சேனல் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு, வருத்தமாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயிலை நான் ஷேர் பண்ணேன். யாருக்காவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இது எல்லாமே தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இருக்கிற ப்ராப்ளமை ஓரளவுக்கு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இதில் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தாட் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா நான் 1 இயராக வந்து இதுக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறதே வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் மூலமாக எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் யூடியூப் சேலரின்னு ஒன்று பார்த்தது கிடையாது. இனிமேலும் நம்ம சேனல் வந்து மூவ் ஆகாது. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வியூஸாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இது வந்து நான் உங்களை தப்புன்னு சொல்லவே மாட்டேன், தப்பு என்னோடது. ஏன்னா இதில் ஸ்கிரிப்ட் நாலேஜ்னு ஒன்று இருக்கிறவங்களுக்கு இதை ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். எனக்கு அது இல்லை அப்படிங்கிறது வந்து நான் இப்போ இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எதுக்காக இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி நான் என் சேனல் எடுத்தேன்னா, யாரோ மனதிலே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து அதை பாதியில் விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நிறைய பேர் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிங்க. சொல்லப்போனால் இப்படி சடனாக ஆனதும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து உங்கள் பிரச்சனையை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா பாதி பேர் வந்து சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த கமெண்ட் உணர்த்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் தான். எல்லாருமே வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். நாளைக்கு ஈவினிங் 6 மணிலேருந்து எப்பவும் போல் நம்ம யாரோ மனதிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னங்க, ஆரம்பிக்கலாமா?